ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்குது, திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இவங்க அதே மாதிரி 2 பையன் உள்ள போட்டு பொண்ணை கொடுக்கணும். நீங்க ட்வின்ஸ் மீன் பண்றீங்களா இல்ல எப்படி சார்? ட்வின்ஸ் கிடையாது. ஒரு நீங்க பார்க்குற இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் பார்க்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் சம்மந்தம் பண்ணிங்கனாக்கா அந்த மேரேஜ் லைஃபு டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. பையன் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது, அவங்க வந்து கல்யாணம் பண்ணணுன்னாக்கா இன்னொரு இடம் நீங்கள் பார்க்குற இடம் அந்த வீட்லேயும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்கணும். அந்த வீட்டில் 2 பொண்ணு இருக்குது அங்கன்னாக்கா பொண்ணை கொடுக்கவோ, 2 பையன் இருக்குது பொண்ணை எடுக்கவோ. டிஸ்டர்பன்ஸுன்றத டிஸ்ட்ரிபியூட்டிவ் வேலை மொத்தத்தில் 2 ஃபெயிலியர் தான். அது அர்த்தம் அதுதான் வந்து நிற்க போகுது. இந்த இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், 100க்கு அப்படியே 100% மார்க் போடுற அளவுக்கு இதாக நடந்திருக்கும். அது 2 பெண் பிள்ளையா 2 ஆண் பிள்ளையா இல்லை இப்படி மாதிரி ஒன்று மாறணும். சில வீட்டில் வெறும் ஒரே குழந்தை தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தலசுங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, தலசன்னு மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே சொல்வாங்க கல்யாணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இதோ இப்போ கல்யாணம் ஆச்சுங்க, அடுத்த நிமிஷமே பண்ணி பாத்தீங்கன்னாக்க கோர்ட்ல டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க இல்லைங்களா. இவ்வளவு பிரச்சனைகள் இந்த மேரேஜ் லைஃப்ல வருவதற்கான காரணம் என்ன? சக்சஸ்ஃபுல்லான கல்யாண வாழ்க்கை வேண்டும் என்றால் அதற்கு நாம கவனிக்க வேண்டிய இன்றியமையாத விஷயம் என்ன? இது குறித்த அற்புதமான விளக்கத்தை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டே அது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் அப்படிங்கிறது பெரும் அளவில் அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களா? ரொம்ப காமனான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு சார். திருமண வாழ்க்கையில் நறுமணம் வீசாமல் பிரச்சனைகள் வருவதற்கான முக்கிய காரணம், மைய புள்ளியா உங்களுடைய ரிசர்ச்சில் நீங்கள் எதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நமக்கு பப்ளிக்கில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த அனலைசேஷன் நிறைய தேவைப்பட்டது. இதில் வந்து எங்கேயாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது நிகழ்வு இல்லை, அது அவங்களுக்காக விதிக்கப்பட்ட விதின்னு கூட சொல்லிட்டு போயிடும். எஸ், உலகம் ஃபுல்லாக அப்படி நடக்குது அப்படின்னு போகும்போது நான் இறங்கிடுவேன். அதான் நமக்கு வேலை, ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி போகும்போது பல வருடங்கள் பார்க்கும் போகும்போது நல்ல ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிது. என்னது சார்? ஒரு வீட்டில் வந்துட்டு அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, இல்லைன்னா சில வீட்டில் 2 பொண்ணு இருக்கும் 2 பையனாக இருக்கும். இதில் ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்குது, திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இவங்க அதே மாதிரி 2 பையன் உள்ள போட்டு பொண்ணை கொடுக்கணும். பொண்ணை எடுக்கணும். ட்வின்ஸ் மீன் பண்றீங்களா இல்ல எப்படி சார்? ட்வின்ஸ் கிடையாது. ஒரு வீட்டில் 2 பெண்ணு இருக்குது, அவங்க பொண்ணை கொடுக்குறதோ பொண்ணை எடுக்கிறதோ அப்படி இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி 2 பையன் உள்ள எங்கே 2 பையன் இருக்கிறோம் அந்த வீட்டில். அதுக்காக ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுக்கணும் அந்த மீனிங்கில் போக வேண்டாம். அந்த மீனிங் இல்லை நான் சொல்கிறது. ஒரு வீட்டில் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பொண்ணு இருக்குது, நீங்கள் போய் திருமணம் பண்ணுறதா இருந்தாக்கா அதே மாதிரி 2 பையன் இருக்கணும். நீங்கள் பார்க்குற இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் பார்க்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் சம்மந்தம் பண்ணிங்கனாக்கா அந்த மேரேஜ் லைஃபு டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அந்த வீட்லேயும் 2 பையன் இருக்கணும். நீங்கள் யாருக்கு பொறுத்த இருக்கணும்னு பார்க்கணும். நீங்கள் பார்க்குற மெத்தடே இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது, அவங்க வந்து கல்யாணம் பண்ணணுன்னாக்கா இன்னொரு இடம் நீங்கள் பார்க்குற இடம் அந்த வீட்லேயும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்கணும். அந்த வீட்டில் 2 பொண்ணு இருக்குது அங்கன்னாக்கா பொண்ணை கொடுக்கவோ, 2 பையன் இருக்குது பொண்ணை எடுக்கவோ. இந்த லாஜிக்கு இதுக்கு நீங்கள் என்ன லாஜிக்கு, இதில் என்ன கான்செப்ட், இப்படிலாம் நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் கேட்டால் கூட சில இதுக்கெல்லாம் பதிலெலாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன லாஜிக்கு பிடிக்கலங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், பிடிக்கலத்துக்கு லாஜிக் இருக்கா? டைம் பீங்க தான். இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், என்னென்ன சூடாக இருக்குன்னா அவர் சொல்ல போகிறாரு. ஒரு முறை ஹோட்டலுக்கு போகணுன்னா இட்லி சொல்ல போகிறோம், இன்னொரு முறை போகிறது தோசை சொல்லுவோம். அப்போ தோசை சொல்கிறதுனால இட்லி பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. இங்கே லாஜிக்குன்னு வராது. இங்கே சில இடத்துக்கு லாஜிக்கெலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு பதில் கிடைக்காது. சில இடத்துல லாஜிக்கு வேலை செய்யும். அதுமாதிரி இதில் என்ன லாஜிக்குங்க, இது லாஜிக்கோட ப்ராக்டிக்கல் தான் உண்மை. இதில் இது வரைக்கும் வேணாக்கா உங்கள் வீட்டிலே நீங்கள் யாருக்கெல்லாம் அது மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சோ, யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் மேரேஜ் டிஸ்டர்பன்ஸுன்றத டிஸ்ட்ரிபியூட்டிவ் வேலை மொத்தத்தில் 2 ஃபெயிலியர் தான். அது அர்த்தம் அதுதான் வந்து நிற்க போகுது.
இந்த இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், 100க்கு அப்படியே 100% மார்க் போடுற அளவுக்கு இதான் நடந்திருக்கும். ஓகே சார், ஒரே ஒரு டவுட். இப்போ தலைச்சம் பொண்ணு அடுத்த பையனா அதே மாதிரி தான் இருக்கணுமா, இல்லை தலைச்சம் பையன் பொண்ணு இருக்கிற வீட்டில் கூட எடுத்துக்கலாமா? இல்லை, பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 6 பேர், 10 பேர், 12 பேர், 15 பேர்லாம் இருக்கிறவங்களாம் உண்டு. அதெல்லாம் கூட ஒரு இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் 11 பேர். ஆனால் 11 பேர் ஜென்ஸு தான் பசங்க. ஃபுல் 11 பேர் ஜென்ஸு. அவங்க பெரிய அண்ணனுக்கு அப்போ கல்யாணம் நடக்க போகுது. அங்கே போய் பொண்ணு பார்க்குறாங்க. இல்லை, பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பேரன் பேச்செல்லாம் எடுத்து முடிச்சாங்க, பல வருஷம் அது வேறு. அங்கே போனால் 11 பொண்ணு. எப்படி சார் இது? அது அவங்களாலே, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே டிசைட் பண்ணிட்டாங்க இங்கேயும் 11 அங்கேயும் 11, அப்போ இங்கே தான் சொல்லிட்டு அவங்க அப்பா டிசைட் பண்ணிட்டார், இங்கே தான் எடுக்கணுன்ட்டு டிசைட் பண்ணிட்டாரு. அதில் 3 பொண்ணு இங்கே வந்துருச்சு இவங்க வீட்டுக்கு. அப்புறம் இங்கே 11டாக்கா லைனாக இல்லை, மாறி 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 ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு அது பொருந்துதான்னு கேட்டாக்க அது விட்டுருங்க, அது பொருந்து. அப்போ கூட என்ன கேட்டேன், அப்போ எனக்கு அந்த ஆராய்ச்சி இல்லை. இப்போது இதில் என்ன சொல்ல, அதனால் வந்து இப்போது அதான் சொல்கிறேன், இப்போ இந்த காலம்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைங்க தான். ஆமாம், அது 2 பெண் பிள்ளையோ 2 ஆண் பிள்ளையோ, இல்லை இப்படி மாதிரி 1 ஆண். சில வீட்டில் வெறும் ஒரே குழந்தை தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தலசுங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, தலசன்னு மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓ, ஏன் சார்? இது வந்து சில விஷயங்கள்லாம் கிராமத்தில் சில ரகசியம்லாம் சொல்லுவாங்க. தலசம் பண்ணாக்கவே அது சரியாக வராது அந்த இதில். ஆனால் அப்போ தான் போதும். ஏங்க, அப்போ 6 பேர் 10 பேர் 12 பேர் இருந்தீங்க. இப்போ இருக்கிறதே நாங்கள் வச்சுக்கிறது 1 இல்லைன்னா 2. இதில் போய் தலசம் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது இருக்கட்டும். நம்ம அதை தாண்டி நம்ம பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதனுடைய இன்ஃபேக்ட் என்ன நமக்கு பதில் கிடைக்குதுனாக்கா, தலசம் ஒரு வீட்டில் 2 பேர், முதல் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, அடுத்து இன்னொரு வீட்டில் அவங்க வீட்லேயும் 2 பிள்ளைங்கன்னு வைங்க, அதான் முதல் பிள்ளை. அப்போ தலசன் ஆயிடுச்சு. இங்கே பையன் தலசம், அங்கே பொண்ணு தலசம். அது மேரேஜில் எப்படி ஒன்றாலும் அது நடக்கும், இன்சிடெண்ட்டு. ஸோ அது டிஸ்ட்ரிபியூட்டும் ஆகலாம், குழந்தையே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தையே இல்லாமல் இருக்கலாம். இல்லைனாக்கா வெரி ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் லைஃப்பில் ஒரு 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 ஹாப்பினஸ் உண்டான லைஃப்பை அவங்க வந்து ஒரு நாளும் பார்க்க முடியாமல் இருக்கும். இல்லை, அவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுனாக்கா இதில் 2 மேட்ரு மெயின் ரோல் வேலை செய்யும். ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய வந்துட்டு ஏதாவது சஃபர் ஆகிருக்கும், ஏதாவது பாதிப்பு கொண்டானது குழந்தையாக இருக்கும். இது கன்ஃபார்ம்டாக 2 இருக்கும். இதை தாண்டி மற்றதெல்லாம் வந்துட்டு இல்லைங்க, லைஃப்பில் மேலே வரலைங்க, க்ரோத் இல்லைங்க, இந்த வழக்கமான உள்ள இந்த இது போயிட்டுருக்கும். பட் சார், இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தலசம் பிள்ளைங்களை இல்லாமல் பண்ணுறவங்களுக்கும் இருக்க தானே சார் செய்யுது இப்போது? இல்லை, அதுதான் பொதுவாகவே நான் சொல்கிறது வந்துட்டு, ஒரு ப்ராப்ளங்கிறது இல்லாமல் இருக்காதுங்க. மனசுக்குன்னு வந்து மனுஷன் ஒன்று தெரிஞ்சுங்க. எல்லாருமே மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம், வளர போகிறோம். அப்போ நம்ம கூடயே ஒன்று எது ட்ராவல் பண்ணுதோ இல்லையோ, ப்ராப்ளம் ட்ராவல் பண்ணோம். ப்ராப்ளத்தில் 2 வகை இருக்குது. நம்ம படிக்கும்போதெல்லாம் அப்படி தான், எல்லாத்தையுமே நமக்கு 2 தான் கொடுத்து நம்ம படித்து பழகி ட்ரைனிங் எடுத்துட்டோம். க்யூரபிள் அன்க்யூரபிள். எஸ், தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். அது தீர்க்கக்கூடிய பிரச்சனை, அது க்யூரபிள். அது ஈஸியாக வரும் போகும், அப்படியே காற்று அடிக்கிற மாதிரி, காற்றுலேயே வரும் காற்றுலேயே போயிடும், தானாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சில பிரச்சனைலாம் இருக்குது, தீரவே தீராது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கெல்லாம் தீரவே தீராது. அவங்க லைஃபு அப் டு லைஃப் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரச்சனை தீராது, அன்க்யூரபிள். ஆனால் நான் ஒரு லாஜிக்காக சொல்லுவேன், க்யூரபிளுக்கும் அன்க்யூரபிளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாக்கா, அன்க்யூரபிள்னால் வந்து கர்மாவில் போய் சேர்ந்துடும், அது தீர்க்கவே முடியாது, அது தீரவும் தீராது. அது க்யூரபிள் அப்படின்னாக்கா அது வந்துட்டு விதியை சார்ந்தது. விதிக்கு மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. எல்லாரும் செஞ்சிட முடியாதுங்க. ஏங்க, விதியை எப்படிங்க மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சில பேர் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுப்பாங்க. அதுக்கு எப்படி சாத்தியம்? முடியாதவங்க கேட்குற கேள்வி அது. முடிகிறவங்களுக்கு, அது சாத்தியப்படுறவங்களுக்கு சாத்தியப்படும், முடியாதவங்களுக்கும் முடியாது, முடியும். நீங்கள் அதை
அந்த விதியை கூட விட்டுட்டிங்கனாக்கா அது நாள் கடந்துருச்சுன்னா அதான் கர்மாவை கன்வெர்ட் ஆயிரும். சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ 2 பொண்ணு 2 பையன் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் திருமணம் எல்லாருமே இனிமேல் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடந்ததை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சார், சரிங்க சார். இப்போ ஆல்ரெடி நடந்தாச்சு சார், நாங்கள் தெரியாமல் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் பண்ணியாச்சு, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையும் வந்தாச்சு. இதற்கான சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணணும்? இதற்கான விளக்கத்தை நீங்கள் அடுத்த எபிசோடில் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க சரி, இப்போதானே தெரியுது 2 பசங்க இருக்கனாக்கா 2 பொண்ணு இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தலைச்சம் கொடுக்கக்கூடாது, இந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ புரியுதுங்க. ஆனால் ஆல்ரெடி அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, வாழ்க்கையில் பிரச்சனையும் வந்தாச்சு. இதற்கான சொல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அந்த சொல்யூஷன் குறித்த அற்புதமான விளக்கங்கள்ல அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் பயன்பெறுவோம். அது வரைக்கும் என்னங்க, மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.